தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு அவர் உதவி செய்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அவர் வார்த்தையை தந்து உதவுகிறார். அவர் வார்த்தையின் உதவியால் நாம் எல்லா பகுதிகளிலும் பரலோகத்தை நோக்கி பின்வாங்காமல் முன்னேறலாம். எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையின் உதவியால். வார்த்தையின் உதவியால். அப்போ தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் உதவியால் பல நேரங்களிலே இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. பல சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து போகும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மை எவ்வாறு பலப்படுத்துகிறது, அவருடைய வார்த்தை நமக்கு எவ்வாறு உதவி செய்கிறதா இருக்கிறது, அவருடைய வார்த்தை நம்மை எவ்வாறு ஆறுதல் படுத்துகிறதா இருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகளை தேவன் நமக்கு அவருடைய வேத வசனத்திலிருந்து, அவருடைய அந்த வேதத்திலிருந்து, அவருடைய நியாயப்பிரமாணத்திலிருந்து, அவருடைய சத்திய வேதத்திலிருந்து நமக்கு தந்து நம்மை நடத்தினதை நீங்கள் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கலாம். அதைத்தான் மீண்டும் நாம் நினைவுபடுத்தி இன்னும் உறுதிப்படுத்தி கொள்ளப் போகிறோம். அவர் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவருடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தைகள் நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு. அப்போ வசனத்தின் வெளிச்சத்திலே வாழவில்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே இடறி விடுவோம். வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ வேண்டும். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த வசனங்களை பிடித்து கொள்ளுகிறதல்ல, வேதத்தை நாம் எல்லா பகுதிகளிலும், எசாயா புஸ்தகத்தை சொல்லுகிறது, ஒன்றும் ஜோடில்லாமல் போகாது, தேடி வாசியுங்கள். அப்போ எல்லா பகுதிகளிலும் நாம் எல்லா வார்த்தைகளையும் ஒப்பிட்டு நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகள் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் பல விதங்களிலே இயேசு நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்னில் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போடைய வேதம் நமக்கு வெளிச்சம், வேதம் கால்களுக்கு தீபம். அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 23:3-4. சங்கீதம் 23:3-4. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. என்னது தேற்றுதான்? என்ன உதவி செய்து நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகிறேன், ஒரு கஷ்டத்தின் பாதையில் போகிறேன், ஒரு இருளான சூழ்நிலையில் கடந்து போயிட்டு இருக்கிறேன். ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு போராட்டமாக இருக்கலாம், ஒரு இழப்பாக இருக்கலாம், ஒரு துன்பமாக இருக்கலாம், வேறு ஏதோ இந்த உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் இருக்கிறது போலதான் இது ஒரு பாதையாக இருக்கலாம். அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரு? நான் அப்படி நடந்து போகும்பொழுது இயேசு எங்கே இருக்கிறாரு? இயேசு எங்கே இருக்கிறாரு? ஆமாம், நல்லா பதிய வைக்க வேண்டியது. என்னுடைய ஃப்ரெண்டுங்க தான் சொல்லுவாங்க, எங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட நான் ஜோக் அப்படி சொல்லுவேன், சாமியை கொண்டு போய் உள்ள அறையில் வச்சு பார்த்துருக்கீங்களா, 2 கதவு 3 கதவு இருக்கும், உள்ளே வச்சு அங்கே ஒரு கதவு பூட்டி திருப்பி ஒரு கதவு பூட்டி கிரிலெல்லாம் போட்டிருப்பாங்க. நான் போய் சொல்லுவேன், இத்தனை பூட்டுங்களை போட்டு வச்சாக்கா நீ திடீர்னு ஒரு பைக்கில் போயிட்டுருக்க விபத்து நடக்குது, இத்தனை கதவை தாண்டி என்னைக்கு சாமி வந்து உன்னை காப்பாற்றுறது? ஆகவே சாமியை திறந்து விடு அப்படின்னு தமாசு பண்ணுவேன் நான். இப்போ நாம் சொல்லணும், ஏசு எங்கே இருக்கிறாரு? ஆமேன். சத்தியத்தை மறக்கக்கூடாது. பாருங்கள், எங்கே இல்லை, எங்கே கூடி ஆராதிக்கிறோம், அவருடைய மகிமை நிரம்பி இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஏசு எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்போ கூட இருக்கிறவர் எதை கொடுத்து எதை தந்து உதவி செய்கிறார்? கோலும் தடியும். அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவியின் பிரசன்னம், அதுதான் நம்மளை தேற்றுகிறது. யாரு? பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். கோல் தடி, கோல் நமக்கு விரோதமாய் வருகிறதான அந்த சத்துருவை
அடித்து அவனை அவனை தோற்கடிக்கிறதான பட்டயமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை. ஆமென். இப்போ தேவனுடைய வார்த்தையும் ஆவியானவரையும் நமக்கு தருகிற, அவர் கூடவே இருந்தாலும் கூட அவருடைய வார்த்தை தான் முதலாவது நம்மளுக்கு ஆறுதல் படுத்துகிறதாய், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது என்பதை உணர வேண்டும். ஆகவே வார்த்தையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும், வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 10வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து, ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், நானோ கெட்டு போக பின்வாங்குகிறவனாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவனாயிருக்கிறேன். விசுவாசிக்கிறது முக்கியம், வசனங்களை விசுவாசிக்கிறது முக்கியம், வசனங்களை விசுவாசிக்கிறது முக்கியம். தேவனுடைய வார்த்தையின் உதவியினால் பலனை, ஜெயத்தை, நன்மையை, ஆறுதலை, தேறுதலை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை, ஜெபத்துக்கு பதிலை நிச்சயம் பெறலாம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் உதவியினால், தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு அநேகர் ஏன் இவ்வளவு ஆழமாய் உறுதியாய் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அநேகர் வெறும் ஒரு மூளை அறிவு விசுவாசத்தினாலே வாழ்கிறவர்கள் உண்டு. கிறிஸ்தவர்களும் சரி, கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களும் சரி, ரட்சிக்கப்பட்டவர்களும் சரி. ஆனால் வார்த்தை வெறும் அந்த மனத்தில் வாழ முடியாது. ஒரு கதை இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது ஒருத்தன் பக்கத்து வீட்டில் சாறு சமைச்சிட்டு இருந்தாங்களாம். இவங்கிட்ட குழம்பு இல்லை, பக்கத்தில் குழம்பாயிட்டு இருக்குது. இவன் சாப்பாடு பண்ணி வச்சுட்டு குழம்பு இல்லை. அப்போ குழம்பு சமைக்கிற அந்த மனத்திலே இவன் சாப்பிட்டானோ. மனத்தில் சாப்பிடக்கூடாது, உண்மையாகவே குழம்பு பண்ணி சாப்பிடணும். ஆமென். ஆகவே வெறும் வசனங்களை நீங்கள் உங்களுக்கு எனக்கு படிப்பறிவில்லை, எனக்கு படிக்க தெரியாது, டைம் இல்லை, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் உண்மையாகவே வசனத்தை வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக நாம் இருந்தால் மாத்திரமே இந்த நாட்களிலே வெற்றியுள்ள கிறிஸ்துவ ஜீவியம் ஜீவிக்க முடியும். மற்றும் நித்தியம் வரையிலும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது அவருடைய வார்த்தை தான். ஆமென். யாராவது நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறது இப்போலாம் குக்கர் தானே பயன்படுத்துகிறோம் இல்லையா? சமையல் குக்கர் பயன்படுத்துகிறோம். அப்போ குக்கரை எத்தனை தடவை திறக்கிறீங்க ஒரு நாளைக்கு? குக்கர் எத்தனை தடவை திறக்கிறீங்க? காத்தால சோறு வைக்கிறதுக்கு குக்கரை யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ சோறு ஆன உடனே திறக்கிறீங்க. திரும்பி மத்தியானம் அது ஆக்கி வச்சுருந்தாலும் கூட, சமையல் சமைச்சு வச்சுருந்தாலும் கூட அதை போடுறதுக்காகவாது குக்கரை திறக்கிறீங்க. திரும்பி சாயங்காலம் திறக்கிறோம். 3 நேரமும் திறந்து என்ன பண்ணுறீங்க? ஓ, யார் சாப்பிட்றது? நாங்களாம் சாப்பிட்றது இல்லையே, திறந்து பார்த்துட்டு அப்படியே வச்சிட்றோமே. நீங்கள் சாப்பிட்றீங்களோ? அப்போ ஆண்டோடைய வார்த்தை எத்தனை தக்க திறக்கிறீங்க? ஒரு தக்கையாவது, ஒரு தடவையாவது அந்த வேதத்தை திறந்து, இல்லைன்னா அந்த உங்களுக்கு ஆடியோ பைபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆடியோ பைபிள் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே உக்காந்துக்கிட்டு பாருங்கள். நம்ம எதில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு 3 தடவை தட்டத்துக்கு சாப்பாடு வராத இருக்காது. தட்டத்துக்கு அது வாய்க்கு போயிடும். ஆண்டோடைய வார்த்தை கேட்கறதுல நம்மளுக்கு மந்தாரத்தை பிசாசு உண்டு பண்ணுறான். நீங்களும் ரொம்ப நல்லவங்க, பரிசுத்தவான்கள், ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்கள். ஆனால் என்ன தெரியுமா, அதை தாண்டி கேட்க வேண்டும்.
ஆகவே தான் நான் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தேனாக்கா ஆடியோ பைபிள் ப்ளே பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு வார்த்தை நான் யோசித்து பார்த்தேன், என்னது எப்பயும் கேட்டுகிட்டே இருக்கிறோமே, என்ன நடக்குன்னாக்கா கேட்டுகிட்டே இருந்தாக்கா நான் அதில் கண்டுபிடிச்சதான ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடையாவது கர்த்தர் ஆண்டவர் இயேசுன்றது வந்துடுது. அல்லேலூயா. நீங்கள் கேட்டு பாருங்கள், முழு பைபிளையும் கேட்டு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடையாவது கர்த்தர் ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவர் தேவன் அப்படின்றது வந்துடுது. அப்போ நினைப்பூட்டிக்கிட்டே இருக்குது அவருடைய கிரைகளை. ஓகே, அப்போ வேதத்தை மறக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். மத்தேயு 7வது அதிகாரம் இயேசு சொன்னதை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 7:19 29 வரல ஒரு நீண்ட பகுதி நான் வாசிக்கிறேன். எல்லாரும் அதன் மேல் கண்களை வைத்து பாருங்கள். மத்தேயு 7:19 29. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், அதனால் அவருடைய கனிகளால் அவர்கள் அறிவீர்கள். பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அண்ணாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என்னங்க இது அற்புதமாக இருக்குது. கர்த்தாவே கர்த்தாவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறோமே, தப்பாது? தப்பு இல்லை, நல்லதுதான். ஆனால் என்ன சொல்கிறாரு, வெறும் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை அப்படியே சொல்லிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாரு தெரியுமா? 24வது வசனத்தில் அது ரெண்டையும் சேர்த்தி வாசித்துறேன். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்திக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகையால் ரொம்ப முக்கியம். இந்த அப்பொழுது ஆகையால் அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஷார்ப்பாக கவனிக்கணும். அப்போ அந்த மேலே சொல்லப்பட்டதுக்கு அது இணைக்கப்பட்டதாகத்தான் ஆகையால் அப்படின்னு சொல்றது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, எல்லாம் சொல்லுங்க, சொல்லிய வார்த்தைகளை கேட்டு, வார்த்தைகளை படித்து, வார்த்தைகளை தியானித்து, வார்த்தைகளை விசுவாசித்து, இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு படித்து தியானித்து விசுவாசித்து இவைகளின்படி செய்கிறவனே அவன் கண்மணி மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அந்த வீடு அசையாது அப்படின்னு சொல்லிட்டு 28வது வசனத்தில் சொல்கிறாரு, இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதப்பாரரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராக போதித்தபடியால் ஜனங்களுடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி போதித்தாராம்? அதிகாரத்தோடு போதிக்கிறார். இப்படி நல்ல கேட்கணுங்க, தியானிக்கணும், விசுவாசிக்கணும், அறிக்கை பண்ணணும். ஏன்னாக்கா வேத வசனம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளாதபடி பிசாசானவன் அவர்களுக்கு ஒரு மந்தாரத்தை கொடுத்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். கேட்குறதே கிடையாது. இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு ஆராதனைக்கு பைபிளை தூக்கிட்டு வர்றது கூட ஒரு மாதிரி சோம்பலை உண்டாக்கி விட்டான். பைபிளை தூக்கிட்டு வந்து ஒரு ஊழியக்காரருங்க வசனத்தை இவ்வளவு வசனங்களை சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார், திறந்துதான் பார்க்குவோம், கண்ணில் பார்க்குவோமே, அவரோடு சேர்ந்து வாசிப்புமே அப்படின்றதான அந்த ஒரு மோட்டிவேஷனை இல்லாத அளவுக்கு ஆராதனைக்கு போகணும் அப்படின்றதான ஒரு மந்த நிலையை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் கொண்டு வந்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். விடாதிருங்க, பிசாசை ஜெயிக்கிறவர்கள், நாம் ஜெயித்தவர்கள். ஆமேன். பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்தவர்கள், அவனை ஜெயித்தவர்கள். கீழே வாசிக்கிற பாருங்க வேத வசனங்கள் குறித்து கர்த்தர் சொன்னதான சில காரியங்களை. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குடைய ஜெபமும் அருவருப்பானது. ஜெபம் அருவருப்பா மாறுமா? ஜெபம் அருவருப்புன்னு வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப அருவருப்புனா கேட்கப்படாது அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். வேதத்தை எல்லாம் சொல்லு, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபம். ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். ஆனால் வேதத்தை கேட்கணும், செவியை சாக்கணும். பிரசங்கம் பண்ணும் பொழுது தூங்குறதுக்கோ, பிரசங்கம் பண்ணும் பொழுது வீட்டில் இருக்கிற காரியங்களை யோசிக்கிறதுக்கோ, தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படும் பொழுது எழுந்து போய் எங்கேயோ வெளியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறதுக்கோ, இப்படிப்பட்டதான சின்ன சின்ன இடையூறுகளை கொண்டு வருகிற உலகம், மாமிசம், பிசாசை நீங்களும் நானும் ஜெயிக்க பலன் உண்டு. அல்லேலூயா. எனக்கும் டிஸ்டர்பன்ஸ் உண்டு, உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் உண்டு. ஜெபிக்கும் பொழுதும் சரி, வேத வாசிக்கும் பொழுதும் சரி, வேத வசனங்களை தியானிக்கும் பொழுதும் சரி, பிரசங்கத்தை கேட்கிற பொழுதும் சரி,
நான் பலதோடு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 1 மணி நேரம் ஒரு போதனையை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் கேட்கிறதுங்கிறது பெரிய ஒரு சாதனை. உங்கள் வாழ்க்கையில் போய் இன்னையிலிருந்து அடுத்த சனிக்கிழமை வரையிலும் கூட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒரு நல்ல போதனையை ஒரு சபையிலே நல்ல வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு தேவ ஊழியருடைய சபை போதகருடைய போதனையை, நற்செய்தியே அல்ல, சுவிசேஷனை சுகமாக்குவார், பாதுகாப்பார், உங்களை விடுதலையாக்குவார் என்ற செய்தி கிடையாது. போதனையை 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு செய்தியை 1 மணி நேரம் எந்த கவனத்தையும் சிதறடிக்காமல் ஒரு தேவனுடைய ஊழியக்காரருடைய செய்தி 1 மணி நேர செய்தியை அமர்ந்து ஒரு வாரம் டெய்லி 1 மணி நேரம் ஒரு செய்தி கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையிலே இந்த போதனைகள், இந்த வார்த்தைகள் மாற்றத்தை நிச்சயமாய் கொண்டு வரும் என்று உறுதியாய் சொல்லுகிறேன். ஆமென். அவ்வளவு வல்லமையுடையது இந்த வார்த்தைகள். ஆகவே தான் கவனம். ஆனால் எப்படி ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சோ அப்படி ஃபாஸ்ட் மெசேஜ், ஒரு சின்ன ஷார்ட், 2 நிமிஷம் செய்தி, 3 நிமிஷம் செய்தி, 1 நிமிஷம் செய்தி வேணுமெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு தயார். 1 மணி நேரம் கேட்டு பாருங்களேன். வாழ்க்கையில் மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பானது. நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சீர்கேடான காரியங்கள் தொடர்ந்து வருகிறதற்கு, இல்லை சீர்கேடான காரியங்கள் மேலோங்கி நிற்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேதத்தை காக்கவில்லை. தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தைகள் ஆவியானவரால் எழுதி நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாசனை, இந்த வார்த்தைகளை கேட்கிறதும் இல்லை, வாசிக்கிறதும் இல்லை, தியானிக்கிறதும் இல்லை. அதனால் என்ன தெரியுமா? சீர்கேடு. இன்னைக்கு பிள்ளைகள் ஏன் சீர்கெட்டு போகிறார்கள்? கணவன் சீர்கெட்டு போகிறான், மனைவி சீர்கெட்டு போகிறாள், குடும்பம் சீர்கெட்டு போகிறது. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைகள் குடும்பத்தில் இல்லை. கொஞ்ச நேரம் சிக்கிச்சுனாக்கா சீரியல் பார்க்கறதுக்கு போகிறாங்க, கொஞ்ச நேரம் சிக்கிச்சுனாக்கா வீண் கதையை பேசுறதுக்கு போகிறாங்க, கொஞ்ச நேரம் சிக்கிச்சுனாக்கா கொஞ்சம் எப்படி சந்தோஷப்படலாம் என்று சொல்லி மற்ற உலக காரியங்களில் ஈடுபடும்படியாக முயற்சிக்கிறார்கள். தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் அறிக்கை பண்ணுகிறதும் விசுவாசிக்கிறதும் குறைவுபடும்படியாய் பிசாசு நடத்துகிறான். வேதத்தை சரியான விதத்தில் அவருடைய வார்த்தைகளை புரியுதோ இல்லையோ வாசிக்கிற ஒரு குடும்பம் பாக்கியவான். ஹல்லேலூயா. அசல் வேதத்தை காத்து கொள்ளுகிற, வாசிக்கிற, தியானிக்கிற, கேட்கிற எங்கள் குடும்பம் பாக்கியம் உள்ளது, எங்கள் பிள்ளைகள் பாக்கியம் உள்ளது. ஏசாயா 30:9, ஏசாயா 30:9 கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்தருமாய் இருக்கிறார்கள். பாருங்க இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை. இந்த வசனத்தின்படி தான் வாழ்க்கை, மனுஷனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது என்பதை ஆவியானவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். என்ன தெரியுமா? வேதத்தை கேட்க மனதில்லை. என்னத்துக்கு மனசு இல்லை? கேட்கறதுக்கே மனசு இல்லை. புத்திமதியை கேட்கறதுக்கு மனசு இல்லை, ஆலோசனைகளை கேட்கறதுக்கு மனசு இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படி அல்ல. நான் சொல்லுங்க, வேதத்தை கேட்பேன். எல்லாம் சொல்லுங்க, வேதத்தை கேட்பேன். கர்த்தருடைய வேதத்தை கேட்க எனக்கு மனது உண்டு. ஆமென். ஓசியா 4:6, ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியராயிராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். என்னத்தை மறந்தாங்களா? என்னத்தை மறந்தாங்க? இயேசு மறக்கல. இயேசு நினைச்சிட்டு தான் இருக்கிறோம். எதை மறந்துட்டோம்? நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆண்டுடைய வார்த்தையை மறந்துட்டாக்கா வாழ்க்கை இல்லை. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப எனக்கு புரிஞ்சுக்கொள்ளவும் முடியல. அந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் வாசித்துட்டு இருந்தேன்னா, ஒரு தடவை வாசித்துட்டு இருக்கும் பொழுது, பிதாக்கள் திராட்சை காயை தின்றார்கள், பிள்ளைகளுடைய வாய் கூசிற்று. புரிஞ்சுச்சா? யார் வாய் கூசிச்சா? திராட்சை காய் தின்னது யாரு? யாருங்க திராட்சை காய் என்பதான் இந்த காட்டிலலாம் இந்த அப்போல்லாம் அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு சின்ன பையனாக இருக்கும் பொழுது
எங்கள் மாமா கூட போகும்பொழுது கெலாக்காயின்னு இருக்கும். கெலாக்காயின்ட்டு இருக்கும். அது பழம் நல்லாயிருக்கும், காயும் நல்லாயிருக்கும். அதை காய் பிச்சு நல்லா போட்டு சாப்பிட்ருவோம். வீட்டில் வந்தாக்கா எதையுமே வாயில் போட முடியாது. வாயில் போட்டால் வாய் கூசு பாரு. கெலாக்காயின்னு சொன்னதும் அநேகருக்கு சல்லு வருது. கெலாக்காய் தின்னங்களுக்கெல்லாம் ஓகே. அப்போ அப்போ நான் தின்ன எனக்கு தானே கூசணும். ஆனால் வேதவசனம் சொல்லுது, பிதாக்கள் திராட்சை காய் தின்றார்கள், பிள்ளைகளுடைய என்னங்க ஒரு. ஆனால் அற்புதமான தேவன் அவர் 1000 தலைமுறைக்கு கிருபை பாராட்டுகிறவர், 1000 தலைமுறைக்கு நியாயம் விசாரிக்கிறவர். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வசனங்களை இது அறிந்தால்தான், வசனங்களை தியானித்தால்தான் இது தெரியும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, நீ தானே வேதத்தை மறந்த. நான் வேதத்தை படிக்கல, வேதத்தை விசுவாசிக்கல, நான் வேதத்தை நம்பலை. சரி, என்னத்தானே அவர் வெறுக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு, உன் பிள்ளைகளை மறந்துடுறா பண்ணுறாரு. இப்போ நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளை நல்வழியில் நடத்துகிறதுல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர் வாலிப பருவம் வருகிற வரையிலும், அவருடைய திருமண காரியத்தின் வரையிலும் கூட அவர்களை பக்தியின் பாதையில் நடத்துகிறதுல தாய் தகப்பனுடைய பொறுப்பு, அவருடைய ஜபம், அவருடைய பிரயாசம் மிகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இருக்குது. நம்ம எல்லாரும் தாய் தகப்பனாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கறதுல சிரமத்தை எடுத்து தான் ஆக வேண்டும். ஒரு தாய் சொல்கிறாங்க, எனக்கு எல்லாம் பொட்டை பிள்ளைங்க, எல்லாம் பெண் பிள்ளைங்க, மடியில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்றாங்க. எல்லாம் 2-3 பிள்ளைகள் அவங்களுக்கு, ஆண் பிள்ளைகள் இல்லை, எல்லாம் பிள்ளைங்க மடியில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க சார் அப்படின்றாங்க. அப்போ பாருங்கள், உலகத்தாரே பிள்ளைகளை குறித்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக அக்கறை எடுத்துக்கிறாங்க. நாம் நம்ம பிள்ளைகளுக்காக செபிக்கணும். ஒரு வயது வரையிலும் அவங்கள விசுவாசத்தில் நடத்திட்டுமாக்கா அதாட்ட ஆவியானவர் பார்த்து கொள்வார். ஆமென். ஆகவே தான் இந்த வாலிப வயது தாண்டுகிற வரையிலும் கூட பிள்ளைகளை நாம் கவனமாய், துணிகரமான எந்த ஒரு பாவத்துக்குள் போய் கர்த்தருடைய இரக்கத்தை பெற முடியாத அளவுக்கு போகிற அளவுக்கு பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. அவன் இஷ்டத்துக்கு விட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் அவர்களுக்கு அக்கறை எடுத்து போதித்து ஜெபித்து நடத்த வேண்டியது தாய் தப்பன்மாரியாக இருக்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே வேதத்தை நாம் மறக்கக்கூடாது. நான் பைபிள் படித்தத்தானே என் பிள்ளை படிக்கும், நான் விசுவாசத்தானே என் பிள்ளை விசுவாசிக்கும், நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாத்தானே என் பிள்ளை ஜெபம் பண்ணும். இன்றைக்கி தாய் தகப்பன் இருக்க அநேகர் பிள்ளைங்களை ஜெபம் பைபிள் படி அப்படின்றவங்க தாய் தகப்பன் என்ன பண்ண மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க. வீட்டில் மனைவிட்டையும் கணவன் மனைவி சண்டை போட்டு நாம் எப்படி குடும்பம் நடத்துகிறோமோ அப்படி தான் நம்ம பிள்ளைங்க குடும்பம் நடத்துறதுக்கு நம்மளை பார்த்து தான் படிக்கும். ஆகவே முன்மாதிரி நாம் தான். அப்புறம் நம்ம வாத்தியாரையும் டீச்சரையும் பாஸ்டரையும் உறவினர்களையும் குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் முன்மாதிரி. தேவனுடைய கிருபைத்தான் எல்லாவற்றையும் அவர்களுக்கு தருகிறதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து சகரியா 7:12. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தத்தமுடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. வேதத்தையும் சேனைகளின் கர்த்தத்தமுடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும், எதில் சொன்னாராம்? ஆவியின் மூலமாய் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளாதபடி. வார்த்தைகளை கேட்கலனாக்கா எப்படி, வார்த்தை கேட்காத கம்மிலாம் கடினம் வைரமாக்கிக்கிட்டாங்களாம். எப்படி எழுதியிருக்காரு பாருங்க ஆண்டவர். வைரம் கடினம், வார்த்தை உள்ளே வந்துடக்கூடாது வார்த்தையா. எத்தனையோ பேர் நீங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது உங்களுடைய ஒரு இடத்துல பேசும்பொழுது பார்த்துருங்க, இறுதி அப்படி கடினப்படுத்திக்காங்க, வார்த்தை உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இயேசுவும் அதுக்கு ரொம்ப ஷார்ப்டானால என்ன பண்ணுறது தெரியுமா? அவர் வார்த்தை, அந்த வார்த்தை தான் தட்டுது. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை. எனக்கு ஒரு 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 ஷாக்கானது என்ன தெரியுமா? இந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருந்தாக்கா, கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாம். தேவனுடைய வார்த்தை என்னது? கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எந்த இடத்துல ஊடுருவி பாயக்கூடியது. இந்த வார்த்தை போய் ஒரு இறுதி கதவாண்ட நிச்சு தட்டிட்டுதான். நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? அவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை எவ்வளவு அன்பா தட்டுது பாருங்க.
ஒரே அடி நொறுக்கிட்டு உள்ளே போயிடலாம், உடைச்சிட்டு உள்ளே போயிடலாம். அந்த வார்த்தையாகி இயேசு நின்று தட்டுறாரு. இவங்க வைரமாக்கிட்டு நிற்கிறாங்க. ஆபத்து, இருதயத்தை வைரமாக்காதீங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு காதை செவிடாக்காதீங்க. ஆண்டோடைய வார்த்தைக்கு செவிட்டு விரியன்கள் அப்படின்னு ஏசு சொல்கிறது போல இருக்காதபடிக்கு வேதத்தை நாம் கேட்க செவியை திறந்து வைப்போம். யோவான் 7:49. வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். வேதத்தை அறியலை அப்படின்னாக்கா சாபம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். வேதத்தை அறியும் பொழுது தான் சாபத்து நம்முடைய சாபங்களிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கான கிரயமாக இயேசு வந்தார் என்பதை வேத வசனம் தான் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:3 கடந்த வாட்களிலே நான் வாசித்து காண்பித்தேன். எல்லாரும் சொல்லுவோம், வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். வெளிப்படுத்தல் 1:3. என்ன பண்ணுறோன்னா சொல்லுங்க, வாசிக்கிறவர்கள், நான் வாசிக்கிறேன், நான் கேட்கிறேன், கை கொள்ளுகிறேன், நான் பாக்கியவான். இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசிங்க, கேளுங்க. எனக்கு புரியுறதில்ல, பரவாயில்ல, ஆவியானவர் புரிய வைப்பார், கேளுங்க. மத்தேயு 7:28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பார்வை போதியமல் அதிகாரமுடையவர்கள் போதித்தபடினால் அவர் போதிக்கிறார். கேட்க சொல்லித்தான் போதிக்கிறார். போதிக்கிறது எதுக்கு? இங்கே நிச்சயம் நான் போதிக்கிறது எதுக்கு? எப்படியாவது இன்னும் அந்த 1 மணி நேரத்தை ஃபில் பண்ணணும். 2 மணி நேரம் ஆராதனை, அதில் 1 மணி நேரத்தை எப்படியாவது ஃபில் பண்ணணும் அப்படின்னா போதிக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் காதுகளில் கேட்கும்படியாக போதிக்கிறோம். அப்படி போதிக்கும் பொழுது கேட்கிற வார்த்தைகளை நாம் கவனமாக கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஏசாயா 42:21. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவர் மேல் பிரியம் வைக்கிறார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். எல்லாம் சொல்ல, வேதத்தை முக்கியப்படுத்தி. இன்னைக்கு அநேகர் வேத புஸ்தகம் முக்கியம் இல்லை, இதில் என்ன அப்பேற்பட்டதெல்லாம் எழுதியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் வேதத்தை முக்கியப்படுத்துகிறார். வேதத்தை முக்கியப்படுத்தி மகிமையுள்ளதாக்குவார். அப்போ வசனங்கள் அவர் எல்லா பிரஸ்தாபங்களை காட்டிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். அப்படி வசனம் சொல்லுது, வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார், அதை மகிமையுள்ளது ஆக்கி இருக்கிறார். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஏசாயா 51:7. நீதியை அறியாதவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். நம்மளாம் யாரு? நம்மளை குறித்து வேதவசனம் ஏசாயா 51:7 என்ன சொல்லுகிறது? வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனம். எல்லாம் சொல்லுங்க, நான் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனம். ஆமென், ஹல்லேலூயா. எங்க பதிக்கணும்? வேதத்தை எங்க பதிக்கணும்? ஆமாம், ஏற்கனவே நீங்கள் படிக்கக்கூடிய அந்த பாஷையிலே, தமிழில், கன்னடத்தில், இங்கிலீஷில் அந்த எழுத்துக்களை இந்த பேப்பரில் பதிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த வசனம் அந்த பேப்பரில் இருக்கிறவர்களும் ஒரு காரியத்தை செய்யாது. இது என்னுடைய இருதயத்தில் பதிக்கப்படும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த நன்மையை கொண்டு வரும். உபாகம் 26:18-19. கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ என் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் முதலாவது வாசித்து கேட்டு விசுவாசித்தா தான் அப்புறம் கை கொள்ள முடியும். எடுத்ததுமே ரூலுக்கு போயிடக்கூடாது. கட்டளை அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு பயங்கரமான ரூல், அந்த ரூலெல்லாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், 10 கட்டளைகள்லாம் ஃபாலோ பண்ணுறேன், அப்படி போயிடக்கூடாது. 10 கட்டளைகள் அவசியம், அதை ஃபாலோ பண்ணுறது அவசியம். ஆனால் நாம் வாசிக்க இந்த வார்த்தைகளை நம்மை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா. இயேசு அப்படிதான் சொல்றாரு, நீங்க கேட்ட வார்த்தையினாலே இப்பொழுது பரிசுத்தமாக இருக்கிறீர்கள்.
நீங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறது ரெண்டாவது விஷயம், அதை கை கொள்ளுகிறது ரெண்டாவது விஷயம். வாசிக்கும் பொழுதே, கேட்கும் பொழுதே, தியானிக்கும் பொழுதே இந்த வார்த்தையே என்னை பரிசுத்தமாக்குது. அதான் ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொன்னார். ஒரு அம்மா படிக்க தெரியாது, எழுத தெரியாது, எந்த உலக ஞானமும் கிடையாது, ஒரு பாமர சாதாரண ஒரு எளிய நிலையில் வாழுகிற ஒரு அம்மா. அவங்க வருவாங்க, வந்த ஒரே கொண்டாட்டம் சபையில், ஒரே கூச்சல், அந்நிய பாஷைத்தான், அபிஷேகம் தான், ஸ்தோத்திரம் தான், அப்படியே குதூகலம், ஹல்லேலூயா, எல்லாத்துக்குமே அப்படியே உற்சாகமாக இருப்பாங்களாம். இந்த பாஸ்டருக்கு ஒன்றுமே புரியல. என்ன இந்த அம்மா படிக்கிறது, பைபிள் கொண்டுட்டு வரதில்ல, படிக்க தெரியறதில்ல, ஒன்றும் தெரியறதில்ல, இவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சந்தித்து கேட்டாங்களா, பாஸ்டர் நான் பண்ணுற பிரசங்கலாம் அப்படி உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்டாங்களா. பாஸ்டர் எனக்கு ஒன்றும் புரியறதில்ல, நீங்கள் சொல்கிற ஒன்றுமே புரிகிறதில்ல, ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியுது, நான் பாரத்தோடு வரேன், கலக்கத்தோடு வரேன், அழுக்கோடு வரேன். இந்த இந்த வண்ணான் அவனுடைய துணியை அந்த இதில் வைத்து, அடுப்பில் வைத்து துவைத்து வெளுத்தது போல ஆராதனை முடிந்து போகும் பொழுது ஒன்றுமே புரியறதில்ல, ஆனால் துணி வெளுத்தது மாதிரி என் உள்ளம் சுத்தமாக இருக்கிறதை காண்கிறேன். ஹல்லேலூயா. ஒண்ணுமே புரியல, என்ன பிரசங்கம் பண்ணீங்க, என்ன தலைப்பு, என்ன வார்த்தைன்னு தெரியல, ஆனா நான் சுத்தமாக்கப்பட்டதை உணர்கிறேன். எவ்வளவு உண்மை பாருங்க, எவ்வளவு சத்தியம். ஒன்றும் புரியணும், எல்லாமே புரியணும்னு அவசியம் இல்லை, கவனித்து கேட்டால் இந்த வசனம் உங்களையும் என்னையும் சுத்தமாக்கும். இயேசு சொல்லுகிறார், நான் சொன்ன இந்த வார்த்தைகளாலே நீங்கள் சுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆகவே தான் எனக்கு தெரியாதே அந்த ஆள் பிரசங்கம் பண்ணிடுவாரு அப்படின்றதான அவிசுவாசம் வந்துருச்சுனாக்கா சுத்தமாகறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆண்டவரே எனக்கு என்ன சொல்ல போகிறீர்? ஒருவேளை என்ன கூட உங்களுக்கு பிடிக்காது இருக்கலாம், என்னுடைய நடையோ, என்னுடைய உடையோ, என்னுடைய பேச்சோ, இல்லை என்னிடத்திற்கு குறைகளை நிமித்தமாக என் மேல் உங்களுக்கு ஒரு வருத்தம் கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஜீவ வார்த்தை உங்களை சுத்தமாக்கும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். ஆமென். ஜீவ வார்த்தை உங்களை சுத்தமாக்கும். வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். எரேமியா 31:33, அந்நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி அவர்கள் என் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 31:33 எங்கே எழுதுறாரா? எல்லாம் சொல்ல, உள்ளத்திலே வைத்து இருதயத்திலே எழுதி. தேவனே அதைத்தாங்க விரும்புகிறாரு. உள்ளத்தில் இருக்கணும், இருதயத்தில் எழுதணும் தான் விரும்புகிறாரு. ஒவ்வொரு நாளும் இருதயத்துக்குள் எழுதுங்கள். இருதயத்தில் எழுதினாத்தானே வாயில் வரும். இருதயத்தில் எழுதினாத்தான் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் துதிக்கும் பொழுது, இன்னைக்கு துதிக்கும் பொழுது இருதயத்திலிருந்து என்ன வார்த்தை வருகிறது? என்ன இருதயத்தில் இருக்குது அத்தான் வருது. நல்லவர், வல்லவர், பரிசுத்தர்ன்றது மாத்திரம் தான் உள்ளத்தில் இருக்குது, அது வருது. அதுக்கு மேலையும் அவர் இருந்தாக்கா துதிக்கும் பொழுது சங்கீதக்காரனை போல அடுக்கடுக்காய் அவருடைய வார்த்தைகளின் அடிப்படையில் அவரை துதிப்பதற்கு இருதயத்திலிருந்து அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே துதிக்க முடியும். இருதயத்திலே எழுதி, எல்லாம் உள்ளத்தில் வைத்து இருதயத்தில் எழுதி நிற்போம். எழுந்து நிற்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் யூதா புஸ்தகத்திலே பரிசுத்தவாணர் எழுதுகிறார் பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை. யூதா புஸ்தகத்தில் ஒரே அதிகாரமாக இருக்குது. அதில் முதல் அதிகாரம், ஒரே அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கடைசி 2 வசனங்களையும் நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். கவனமாய் கேளுங்கள். யூதா எழுதின புஸ்தகம் 17வது வசனம். யூதா நிருபத்தில் 17வது வசனத்திலிருந்து, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். எல்லாம் சொல்ல, வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலர் அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு இரட்சித்து மாம்சத்தால் கரைப்படப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். எல்லாரும் சொல்ல, வலுவாதபடி என்னை காக்கவும் தமது மகிமையுள்ள
சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு என்னை மாசற்றவனாய் நிறுத்தவும் வல்லவராயிருக்கிற தாம் ஒருவரே ஞானமுள்ளவராயிருக்கிற என்னுடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். 2 கரங்களை உயர்த்தி அவனுடைய வார்த்தைக்காய் நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை தந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவுகிறீர், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உடைய வார்த்தைகளை தந்து உதவுகிறீரப்பா. என் இருதயத்தில் உடைய வார்த்தை எழுதப்படட்டும். ஒவ்வொரு நாளும் வாய்களை திறந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் இது ஜெபிக்கிற ஒரு நேரம், உங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு நேரம். ஆண்டவரே, வாசிப்பேன், உடைய வார்த்தைகளை கேட்பேன், தியானிப்பேன், அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை உங்கள் வாயில் சொல்லி அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், உங்களுடைய போதனைகளை கேட்பேன், உங்களுடைய வார்த்தைகளை விசுவாசிப்பேன், உங்களுடைய வார்த்தைகளை வாசிப்பேன், உங்களுடைய வார்த்தைகளை தியானிப்பேன், உங்களுடைய வார்த்தைகளை கை கொள்ளுவேன். உடைய வார்த்தைகள் என்னை பரிசுத்தமாக்கும், உடைய வார்த்தைகள் என்னை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்தும். உடைய வார்த்தைக்காய் நன்றி. எங்கள் கையிலே கொடுத்திருக்கிற உடைய வேத புத்தகத்திற்காய் நன்றி. எங்கள் இருதயத்திலே நீர் எழுத போகிற உடைய வார்த்தைக்காய் நன்றி. என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன், என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன். ஓ தேங்க்யூ. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி விசுவாசத்தின் மேல் உறுதியாய் நிற்க ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தை உதவி செய்வதாக, உடைய வார்த்தை உதவி செய்வதாக. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொள்ள பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண, ஆவியானவருக்குள் ஜெபம் பண்ண, விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க உம்முடைய வார்த்தை உதவி செய்வதாக, உம்முடைய வார்த்தை உதவி செய்வதாக, உம்முடைய வார்த்தை பலப்படுத்துவதாக. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளியாது என்று சொன்னீரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம் உண்டாவதாக. கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் உதவியினால் ஹல்லேலூயா உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. வாசிக்க உதவி செய்வீராக, தியானிக்க உதவி செய்வீராக, விசுவாசிக்க உதவி செய்வீராக, அறிக்கை செய்ய உதவி செய்வீராக. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று எழுதியிருக்கிறது. காப்ரா ஷாந்தாரா தியாத்துரோபோ ஷேகே மாரா தியாத்துரோபோ ஷாந்தாலா கரபாலபா ரிபாதாலா ஷாந்தாடா தியா கரபாலபா மாஷா கலா கரந்தல வீரபலம் மேரே ஷிகோபோரோ தியாந்தடா பரபா. விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண நம்முடைய வார்த்தை உதவி செய்கிறதற்காய் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற தேவனே, நம்முடைய வார்த்தையின் மேல் நிற்க, நம்முடைய வார்த்தையின் மேல் வாழ்க்கை கட்டப்பட ஆவியான உதவி செய்வீராக. நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடத்துவீராக. கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாய், வசனத்தின் மீது கட்டப்பட்ட வீடாய், வசனத்தின் அடிப்படையில் விசுவாசிக்கிற விசுவாசமாய் ஒவ்வொருடைய விசுவாசம் இருக்கட்டும். விசுவாசத்தை உறுதி உண்டாகட்டும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணட்டும். ஆவியானவர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவர்கள் ஊற்றுகிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.